ஹெல்த்தியான குழம்பு தான், கருப்பு கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். 7 to 8 hours இது ஊறணும். இது ஊறினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கருப்பு கொண்டக்கடலை. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இந்த எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இந்த கருப்பு கொண்டக்கடலை குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்லேயும் போட்டு பிசின்னு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கரண்டியாலே இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் இது ரொம்ப நிறைய இது இருக்குது, ப்ரோட்டீன்ஸு எல்லா இதுவும் இதில் இருக்குது உங்களுக்கு கருப்பு கொண்டக்கடையில். நான் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி, சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், இஞ்சி கொஞ்சம்